சபையார் யாவரும் அமைதியாக எழுந்து நிற்கவும். இப்பொழுது மணமகள் பவனியாக உள்ளே வருவார்கள். பிரைடல் மாஸ் இப்போது வாசி கேட்போம். இந்த திருமண ஆராதனைக்கு ஆரம்பமாகும். கடவுளுடைய திருநாமத்துக்கு மகிமை உண்டாகும். யாவருமாய் நின்றவனமாகவே சேர்ந்து பாடல் தாளிலே இருக்கிறது. முதல் பாடல், ஏதேனில் ஆதிமனம் உண்டான நாளிலே சிறந்த ஆசீர்வாதம் மாறாதிருக்குமே என்ற பாடலை யாவருமாய் நின்றவனமாகவே பாடுவோம். Oh
சபை மக்கள் யாவரும் அமரும்படி கேட்டுக்கொள்கிறேன். மணமக்கள் நின்று கொண்டிருக்க சபையார் யாவரும் அமரும்படி கேட்டுக்கொள்கிறேன். பிரியமானவர்களே, கிறிஸ்டோபர் அவர்களையும் எஸ்தர் சந்தியா அவர்களையும் திருமணத்தில் இணைப்பதற்காக கடவுள் முன்னிலையிலே நாம் இங்கே கூடி வந்திருக்கிறோம். திருமண வாழ்க்கை கடவுளால் நியமிக்கப்பட்டது. எல்லா மனிதரும் இதை மேன்மையானதாக கொள்ள வேண்டும் என்று திருமறை கட்டளையிடுகிறது. நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கலிலியாவில் கானா ஊரில் தம்முடைய பிரசன்னத்தால் இதை ஆசீர்வதித்தார். திருமண வாழ்க்கை குறித்து நமது ஆண்டவர் சொல்வதை கேளுங்கள். சிருஷ்டிப்பு முதல் கடவுள் அவளை ஆணும் பெண்ணுமாக படைத்தார். இது நிமித்தம் ஒருவன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான். இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். ஆகவே இனி அவர்கள் இருவரல்ல, ஒரே மாம்சமாயிருக்கிறார்கள். இப்படி இருக்க கடவுள் இணைத்தவர்களை மனிதர் பிரிக்காதிருப்பாராக. ஆகையால் திருமணத்தை ஒருவரும் அற்பமாய் எண்ணி யோசனையின்றி செய்யாமல் கருத்தோடும் ஜெபத்தோடும் திருமணம் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் நோக்கங்களை சிந்தித்து அதை செய்வது அவசியம். கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் இன்பத்திலும் துன்பத்திலும் தங்கள் வாழ்நாள் முழுவதும் தோழமையும் உதவியும் ஆதரவு அளிக்கவும் கடவுள் தாமே படைத்து கிறிஸ்துவில் மீட்டுக் கொண்ட மனித சுபாவ உணர்ச்சிகளை அவரே தூய்மைப்படுத்தி வழிநடத்தவும் குடும்பங்களில் பிள்ளைகள் பிறந்து கடவுளுக்கு மகிமையாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவில் வளர்க்கப்படவும் இவ்விதமாய் திருமணத்தை மேன்மையுள்ளதாக கருதுவதால் மனுக்குலம் உறுதியான அடிப்படையில் இருக்கவுமே திருமணம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. கிறிஸ்டோபர், எஸ்தர் சந்தியா இவர்களும் இந்த தூய நிலைமையை உண்டாக்கப்படுவதற்காக கடவுள் முன்னிலே இங்கு வந்திருக்கிறார்கள். ஆனால் உங்களில் யாருக்காவது திருச்சபை நியமப்படியும் நம்முடைய நாட்டின் சட்டப்படியும் இவருவருக்கும் திருமணம் நடக்கக்கூடாது என்ற நியாயமான தடை காரணம் ஏதாவது தெரியுமானால் அதை இப்பொழுதே தெரிவிக்க வேண்டுகின்றேன். இல்லாவிட்டால் இதை குறித்து ஒரு காலம் ஒன்றும் சொல்லக்கூடாது. கிறிஸ்டோபர், எஸ்தர் சந்தியா, நீங்கள் இருவரும் திருமணத்தில் ஒன்றாக இணையக்கூடாதபடி உங்கள் இருவரில் யாருக்காவது ஏதாவது காரணம் இருந்தால் அதை இப்பொழுதே தெரிவிக்க கடவுள் முன்னிலையிலே உங்களுக்கு கட்டளையிடுகின்றேன். சம்பந்தம் தானே? இந்த பிள்ளைகள் கொடுக்கவிருக்கிற வாக்குறுதிகளுக்காக கடவுளுடைய திருப்பாதத்திலே தலைகளை வணங்கி நாம் ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இலக்குள்ள பிதாவே, உம்முடைய உதவின்றி நாங்கள் யாதொன்றையும் தகுந்த முறையிலே செய்ய திராணியற்றவர்கள். கிறிஸ்டோபர், எஸ்தர் என்னும் இவ்விருவரையும் உமது பராமரிக்கும்படி இங்கே அழைத்து வந்திருக்கிறீர். ஆதலால் இவர்கள் இருவரும் உம்முன் திருமண ஒப்பந்தத்திலே உடன்படவும் இவர்கள் கொடுக்க போகும் வாக்குறுதிகளை உண்மையாய் பாதுகாக்கவும் உம்முடைய பேர் அருளை இவர்கள் பெருகி செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு மூலமாக வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். கிறிஸ்டோபர் ஆகிய நீர் எஸ்தர் சந்தியாவை ஆகிய இவரை உங்களுடைய மனைவியாக ஏற்றுக்கொண்டு அவரை மாத்திரம் பற்றிக் கொள்வீரா? எஸ்தர் சந்தியாவாகிய நீர் கிறிஸ்டோபர் ஆகிய இவரை உங்களுடைய கணவராக ஏற்றுக்கொண்டு அவரை மாத்திரம் பற்றிக் கொள்வீரா? இந்த பெண்ணை திருமணத்திலே கொடுப்பதற்காக பெண்ணினுடைய பெற்றோரை அழைக்கிறோம். அதுபோல மாப்பிள்ளையுடைய பெற்றோரை முன்னாலே அழைக்கின்றோம். மாப்பிள்ளையுடைய பெற்றோர் முன்னால மாப்பிள்ளைக்கு அருகில் நிற்கவும், பெண்ணினுடைய பெற்றோர் பெண்ணுக்கு அருகில் நிற்கவும்.
நான் சொல்வதை எனக்கு பின்னால் சொல்ல வேண்டும். கிறிஸ்தபராகிய நான் எஸ்தர் சந்தியாவாகிய உம்மை உண்மையும் என் மனைவியாக ஏற்றுக்கொண்டு இன்று முதல் நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் வாழ்வின் இறுதி வரை கடவுளுடைய தூய நியமப்படி உம்மை நேசிக்கவும் காப்பாற்றவும் கீழ்ப்படியவும் வாக்கு கொடுக்கிறேன். நீங்க சொல்லுங்க. எஸ்தர் சந்தியாவாகிய நான் எஸ்தர் சந்தியாவாகிய நான் கிறிஸ்தபர் ஆகிய உம்மை என் கணவராக ஏற்றுக்கொண்டு இன்று முதல் நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் வாழ்வின் இறுதி வரை கடவுளுடைய தூய நியமப்படி உம்மை நேசிக்கவும் காப்பாற்றவும் கீழ்ப்படியவும் வாக்கு கொடுக்கிறேன். இந்த வாக்குறுதியை கடவுள் கேட்டார், நாமும் கேட்டோம். பிள்ளைகள் அணியவிருக்கிற திருமாங்கல்யத்திற்காக நாம் ஜெபிப்போம். இருக்கிற நிலையிலே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி இப்படி திருமாங்கல்யம் திறக்க ஆண்டவருடைய பாதத்திலே மன்றாடுவோம். யாவருமாய் ஜெப நிலையிலே நம்முடைய கரங்களில் இருக்கின்ற பாடத்தாடிலே 2ஆம் பாடல் புத்திகேசா நன்மின் வாரிப்பாரும் என்ற பாடலை யாவருமாய் ஜெப நிலையில் நின்று பாடுவோம். Oh
இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த திருமாங்கல்யத்தை அளிக்கவிருக்கிற கிறிஸ்தபர் அவர்களையும் இதை அணிந்து கொள்ளவிருக்கிற எஸ்தர் சந்தியா அவர்களையும் நீர் ஆசீர்வதியும். இவர்கள் ஒருவருக்கொரு உண்மையாகியிருக்கவும் தங்கள் ஆயுள் முழுவதும் அன்பில் நிலைத்திருக்கவும் இந்த திருமாங்கல்யத்தையும் நம்முடைய பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு மூலமாக வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். சபை மக்கள் அமைதியாக இருக்கிற இடத்துல எழுந்து நிற்க அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். உறுதியான நம்பிக்கையுடன் நிலையான அன்பிற்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை நான் உனக்கு அணிவிக்கிறேன். என்னுடைய சரீரத்தால் உம்மை கனப்படுத்துகிறேன். எனது உலக செல்வம் அனைத்தையும் உம்மோடு பகிர்ந்து கொள்கிறேன், உனக்கும் பகிர்ந்து கொள்கிறேன். உறுதியான நம்பிக்கையும் நிலையான அன்பிற்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். என்னுடைய சரீரத்தால் உம்மை கனப்படுத்துகிறேன். என் உலக செல்வம் அனைத்தையும் உம்மோடு பகிர்ந்து கொள்கிறேன். கிறிஸ்தபர் அவர்களும் எஸ்தர் சந்தியா அவர்களும் ஒருவருக்கொருவர் வாக்குறுதியை தெரிவிக்கும்படியால் நம்முடைய நாட்டின் சட்டப்படியும் நம்முடைய திருச்சபை நியமப்படியும் இவர்கள் இருவரும் கணவனும் மனைவியாக இருக்கிறார்கள் என்று பிதா குமாரன் பரிசுத்தாவின் திருப்பெயரிலே அறிவிக்கிறேன். ஆகையால் கடவுள் இணைத்தவர்களை மனிதர் பிரிக்காதிருப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம், முழங்கால் படித்து கொண்டாடுவோம். மகா இரக்கமும் திருமையுள்ள கடவுளே, பரலோகத்திலும் பூலோகத்திலும் முழு குடும்பத்துக்கு நாமக்காரராக பரமபிதாவே, இப்பொழுது நாமத்திலே நாங்கள் ஆசீர்வதிக்கிற கிறிஸ்தபர் சந்தியா என்னும் இவர்கள் மேல் ஆசீர்வாதத்தை நீர் அனுப்பியுள்ளோம். இவர்கள் உண்மையாய் இசைந்து வாழ்ந்து தங்களுக்குள் செய்து கொண்ட உடன்படிக்கையும் வாக்குறுதியும் திட்டமாய் பாதுகாத்து
உமது நியமங்களின் மணி நடக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு மூலமாக வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். பிதாவாகிய கடவுள், குமாரனாகிய கடவுள், பரிசுத்தாவியாகிய கடவுள் உங்களை ஆசீர்வதித்து பராமரித்து பாதுகாப்பாராக. ஆண்டவர் வாழ்க்கையில் நீங்கள் சேர்ந்து வாழ்வதனாலே மறுமை நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ள சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதம் கிருபையினாலும் உங்களை நிறைப்பாராக. திருச்சபை மக்கள் யாவருமாய் இப்பொழுது எழுந்து பிள்ளைகளை வாழ்த்தும்படியாக 128ஆம் சங்கீதத்தை பாடலாக நாம் பாடுவோம். சபை மக்கள் யாவரும் எழுந்து பாட அழைக்கின்றேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த திருமண நாளிலே உங்கள் யாவரையும் ஆலயத்திலே அன்போடு கூட வாழ்த்தியை நான் வரவேற்கிறேன். முதல் முறையாக இந்த சிஎஸ்ஐ கிறிஸ்துநாதர் ஆலயம் மன்னார்பேட்டை ஆலயத்துக்குள்ளாக நீங்கள் வந்திருப்பீர்களானால் உங்களை அன்போடு கூட நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். வாழ்விலே உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் எங்கள் ஆலயத்தில் வந்து நீங்கள் வழிபட உங்களை கிறிஸ்துவின் சார்பிலே மணமகளின் வீட்டின் சார்பிலே அன்போடு கூட உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். சிறப்பாக இந்த நாளிலே கணவனும் மனைவியுமாக இன்றைக்கு தம்பதியாக அமர்ந்திருக்கிற அன்னை கிறிஸ்டபர் எஸ்டர் உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய நிறைவான அருள் ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருக்க வேண்டும். ஆண்டவர்களை ஆசீர்வாதத்தை நடத்துவாராக. பெரிய ஒரு பிரசங்கத்தை நான் செய்ய வேண்டும் என்று இந்த நாளிலே ஆசைப்பட்டேன். ஆனால் எப்படியோ கிறிஸ்டபர் திட்டமிட்டு அதை காலதாமதம் செய்து எடுத்துவிட்டார். ஒருவேளை 5 மணிக்கு அவர் வந்திருப்பாரானால், பெண் 5:10 வந்திருப்பார்களானால் ஒரு பெரிய பிரசங்கத்தை நான் இன்றைக்கு செய்திருக்கலாம். ஆனால் என்னை இப்படியான ஒரு நிர்பந்தத்திலே சுருக்கமான ஒரு செய்தியை பிரசங்கிக்க அவர் அப்படி நிர்பந்தித்திருக்கிறார் என்றுதான் அப்படியாக நான் பார்க்கிறேன்.
வாழ்விலே ஒரே ஒரு சொல்லை உங்கள் வாழ்க்கைக்கு அடிப்படையாக ஏற்றுக்கொள்ள பரிந்துரைக்கிறேன். ஐ ரெக்கமெண்ட் ஒன் வேர்ட். ஒரு வார்த்தை, ஒரு சொல் உங்கள் வாழ்வினுடைய அடிப்படையாக இருக்க வேண்டும். அது என்னவென்றால் முதன்மைத்துவம் அல்லது பிரையாரிட்டி. வாழ்விலே எதை நாம் முதன்மைப்படுத்துகிறோம், எதை வாழ்க்கையில நாம் முதன்மைப்படுத்துகிறோமோ அதற்கு நேராகத்தான் நம்முடைய வாழ்க்கை ஓடி முடியும். ஒருவேளை உங்கள் வாழ்விலே படிப்புக்கு நீங்கள் முதலிடம் கொடுப்பீர்களானால் அதற்கு நேரம் உங்கள் வாழ்க்கை இருக்கும். உங்கள் நேரமும் உங்கள் ஈடுபாடும் உங்களுடைய உழைப்பும் நேராக இருக்கும். பணத்திற்கு முதலிடம் கொடுப்பீர்களானால் அப்படி, அழகுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்களானால் அப்படி, உறவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்களானால் அப்படி. வாழ்விலே நாம் எதை முதன்மைப்படுத்துகிறோமோ அதற்கு நேராகத்தான் நம்முடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கும். உங்களிடத்தில் இந்த நாளிலே பரிந்துரையாக நான் சொல்வது, எல்லாவற்றையும் கட்டி ஆளுகின்ற, எல்லாவற்றையும் இயக்குகின்ற, எது ஒன்றும் அவருடைய கட்டுப்பாட்டில் இல்லாமல் இருக்கின்ற ஒரு இறைவனை உங்கள் வாழ்வினுடைய மையமாக நீங்கள் முதன்மைப்படுத்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Prioritize God in your life. கடவுளை உங்கள் வாழ்க்கையில நீங்கள் முதன்மைப்படுத்துவீர்களானால் கடவுளுக்கு உரியவைகள் அடுத்து வந்து நிற்கும். இறைவன் உங்களுக்கு முதலிடமானால் இறைவனுடைய ஆலயம் அடுத்து இரண்டாம் இடத்தில் நிற்கும். ஆலயம் நிற்கும் என்றால் ஆலயத்துக்கு அடுத்து ஆலயத்தினுடைய திருப்பணிவிடைகள் மூன்றாவதாக நிற்கும். திருப்பணிவிடைகள் என்றால் அதற்கு நான்காவது பகுதியில் திருப்பணிவிடையாளர்கள், ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள் நிற்பார்கள். இதற்கு நேராகத்தான் உங்கள் வாழ்க்கை எல்லாமே சேர்ந்து அமையும். கடவுளை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஓரம் வைத்துவிட்டு எவ்வளவு தான் நீங்கள் வாழ வாழ்க்கையிலே தீர்மானித்தாலும் உழைத்தாலும் கடைசியிலே நமக்கு ஏமாற்றமும் தோல்வியும் தான் மிஞ்சும். கடைசியாக நிற்க வேண்டிய இடம் இறைவனாக மாறிவிடுவது. Let God be not your last alternative. கடைசியாக கடவுளத்தில் வந்து நிற்பதை தவிர்த்து முதலாவதாக கடவுளுக்கு உங்கள் வாழ்க்கையில முதன்மை இடத்தை நீங்கள் கொடுக்க இந்த முதல் நாளிலிருந்து நீங்கள் உங்கள் குடும்பத்திலே அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. உங்க ஃபேமிலியில ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து prioritize God and God's matters related to God to be one in your life. அதுதான் வாழ்க்கையினுடைய முதன்மையாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் செய்யும் போது எல்லாம் உங்களுக்கு கொடுக்கும். இரண்டாவதாக உங்கள் வாழ்க்கையிலே ஒருவருக்கொருவர் நீங்கள் உங்கள் வாழ்விலே முதன்மைப்படுத்திக் கொள்ளுங்கள். கிறிஸ்டபர், எஸ்தர், சந்தியா should be your life the most important priority. சந்தியா, Christopher should be the most important priority next to God. எப்பொழுது நீங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் அந்த நிலைக்கு முதன்மைப்படுத்துகிறீர்களோ எல்லாமே அதற்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கும். மூன்றாவதாக, இவ்வளவு நாட்கள் உங்களை பராமரித்து பாதுகாத்து வளர்த்து ஆளாக்கி இந்த நிலையில கொண்டு வந்து நிறுத்துகிற உங்கள் பெற்றோரை முதன்மைப்படுத்துங்கள். Give priority to your parents. கிறிஸ்டபர் சந்தியாவுடைய பெற்றோருக்கும், சந்தியா கிறிஸ்டபருடைய பெற்றோருக்கும் நீங்கள் முதன்மைத்துவம் முக்கியத்துவம் கொடுக்கும் ஒரு வாழ்க்கையில அதைவிட ஆசீர்வாதம் நமக்கு எதுவும் இருக்க போகிறது. நான்காவதாகத்தான் உங்கள் வாழ்க்கையில மற்ற எல்லாம். இதை மாற்றி வாழ்க்கையில் நம்ம செஞ்சுட்டோம்னா வாழ்க்கையில நாம் தோல்வி அடைந்துவிடுவோம். இன்றைக்கு இந்த ஒரு கருத்தை உங்களிடத்துல ஆலோசனையாக நான் வைக்கிறேன். வாழ்வில முதன்மைத்துவம் எது முதல் என்பதை சிந்தித்து இறைவனையும் இறைவனுக்குரியவைகளையும் உங்களையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கை துணையையும், மூன்றாவதாக உங்களை உருவாக்கி ஆளாக்கி இன்றைக்கு முன்னிலைப்படுத்துகின்ற பெற்றோரையும் அவளை சார்ந்திருக்கிற உறவுகளையும் அடுத்து வருகிற மற்ற எல்லா காரியங்களையும் வரிசைப்படுத்துவீர்களால் உங்கள் வாழ்க்கை இனிதாக வெற்றியாக அமையும் என்று சொல்லி வாழ்த்து விரும்புகிறேன். ஆண்டவருடைய நிறைவான அருள் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் உங்களுடைய வாழ்வை பயணங்களோடு சதாகாலம் தங்கியிருக்க வேண்டும் என்று வாழ்த்து முடிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த பிள்ளைகளுடைய நல்வாழ்வுக்காக கடவுளுடைய திருப்பாதத்திலே நாம் மன்றாடுவோம்.
ஜெபம் செய்வோம். யாவரும் இருந்த நிலையிலே கண்களை மூடி பிள்ளைகளுக்காக தெரிவிப்போம். இந்த பிள்ளைகள் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நின்று ஜெபிக்கின்ற வேளையிலே பாடகர் குழு வாழ்த்து பாடலாக கோரல் பிளஸிங் பாடுவார். ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும், பரமரட்ச பிதாவே உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக. ஆண்டவரே உமது அடியானையும் உமது அடியாளையும் ரட்சியும். ஆண்டவரே படத்தின் ஒப்பாசை அனுப்பியரும் காப்பாற்றியரும் இவளுக்கு வளர்த்த அருணாயிரும். ஆண்டவரே எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். சர்வ வல்லவரின் பிதாவே திருமண நியமத்தை மனு குலத்துக்கு கொடுத்தபடி ஆசீர்வாதங்களை தூய்மைப்படுத்துகிறவரே, கடவுள் மனமாப்பல் சேர்ந்து இணைக்கப்பட்டிருக்கிற அடியாளனை கிறிஸ்தவர்களையும் சந்தியாவளையும் நீ ஆசீர்வதியும். ஒரு பாரத்தை ஒருவர் சுமந்து, ஒருவர் மகிழ்ச்சியை ஒருவர் பகிர்ந்து, தங்கள் வீட்டின் கடமைகளை சேர்ந்து நிறைவேற்றி அன்பிலும் உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுவதும் இவர்கள் எப்பொழுதும் ஒருவருக்கு ஒரு உண்மை வாழ்க்க இவளுக்கு உடைய ஆசீர்வாதம் வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரை சுத்தமாக வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். ஆண்டவர் மீட்புமாக இயேசு கிறிஸ்துவே, நாகரிக குடும்ப வாழ்க்கை பங்கு கொண்டவரே, இந்த முதலாளியாருடைய வீட்டில் ஆண்டு நாசமாய் ஆட்சி புரியும் நீர் மனிதருக்கு சேவை செய்தபடியே இவளுக்கு பிறருக்கு சேவைக்குரிய அருள் தாரும். சொல்லாலும் செயலாலும் இவள் அயலாருக்கு முடிவீட்டும் அன்புக்கு சாட்சிகளாக இருக்க அருள் புரியும். எல்லாவோடும் பரிசுத்தாவிடம் ஒரே கடவுளாக எங்கெங்கும் ஜீவித்த அரசாகிற முது பரிசு நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். இரக்கமுள்ள ஆண்டவரே, கிருபை நீவால் மன் குலத்தை விருத்திகளை செய்கிற பரமபிதாவே, நம்முடைய பிள்ளைகள் பிள்ளை வாக்கியம் பெற்று உமக்கு துதியும் கனம் உண்டாக அந்த பிள்ளைகள் கிறிஸ்து மார்க்கத்துக்கேற்ற சன்மார்க்கராய் வளர்வதை கண்டு கழிக்கூறும் அளவும் தேவ அன்பும் அபிமானம் உள்ளவராய் ஒருமித்த வாழ விரும்பருக்கும் உமது ஆசீர்வாதத்தை அருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு மூலமாக வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். சர்வ ஆண்டவரை நிச்சய கடவுளே, எங்கள் உள்ளங்களையும் சரீரங்களையும் உமது கட்டளையின்படியும் பரிசுத்த கட்டளையின் அடுத்த வேலையில் திருத்தி பரிசுப்படுத்த வேண்டும் என்று உமை வேண்டிக் கொள்கிறோம். இங்கும் எல்லா காலத்திலும் நாங்கள் சரீரத்தை மாற்றுவானும் பாதுகாக்கப்பட உமது வலிமையான ஆதரவை தாரும். எங்கள் ஆண்டவர் ரட்சிகரமான இயேசு மூலமாக வேண்டிக் கொள்கிறோம். தேவனுடைய இருக்கிற கிருபைக்கும் பராமரிப்புக்கும் பாதுகாப்பு அர்ப்பணம் செய்வோம். நமது ஆண்டவராய் இயேசு சாமியுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவியருடைய ஆசீர்வாதம் அழைத்தல் பாதுகாப்பு இன்றைய போதும் நம் அனைவரோடும் திருமணமாகி வாழ்வை தூங்குகிற பிள்ளைகளோடு சதாகரம் தங்கியிருப்பதாக. அமர்ந்தவனமாகவே நம் யாவருமாய் சேர்ந்து நம்முடைய கரங்களுக்கு பாடல் தாளிலே ஆசீர்வதியும் கர்த்தர் என்ற பாடலையும் மங்கள் செழிப்பு கிருபையாளர் பாடலை பாடுவோம். அப்பொழுது மணமக்கள் தங்களுடைய திருமணத்தை பதிவேட்டிலே பதிவு செய்து கொள்வார்கள்.
Thank you.
அன்பானவர்களே, சபை மக்கள் யாவரும் எழுந்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மங்கள இசை முழங்க மணமக்கள் இப்பொழுது மெதுவாக வெளியே புறப்பட்டு போவார்கள். மணமக்கள் வெளியே சென்ற பிறகு சபையார் அவளை தொடர்ந்து பின் செல்ல அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பிரைடல் மார்ச்.